2வது விஷயம் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி உளவியல் ரீதியில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறாரு. அந்த கிரீஃபை வந்து சப்போர்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறாரு. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டேன். இப்போ நீங்கள் அந்த 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 குற்ற உணர்ச்சி இல்லாமல் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த எந்த திசையில் அம்புகள் விடணுமோ நல்லா கரெக்டாக பாயிண்ட் பண்ணிட்டார். திமுக அதாவது ஆளுங்கட்சி தான், அதனால தான் இதெல்லாம் வந்துச்சு. அது எப்படி இப்போ சொன்னார், நாங்களும் நீங்களாம் ஒழுங்காக உட்காரணும்னு சொல்லி தான் இடம் கேட்டோம், நெருக்கடியில பாக்குறதுக்கான இடத்தை தான் கொடுக்குறாங்க. யாருக்குமே போடாத கண்டிஷன்ஸ் தான் நான் எனக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் பார்க்க முடியுது. ரதி, இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாத போது கூட நானும் 2-3 வாட்டி விஜய் பத்தி பேசினேன். இந்த காமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 300 காமெண்ட்ல வந்து 290 காமெண்ட் சார் வச்சு செஞ்சுட்டாங்க சார், அவங்க தான் சார் பண்ணாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. இப்போ இவர் ஒன்றும் சொல்லாத போது 40 நாட்கள்ல இப்போ வந்து அவருக்கு ரொம்ப தெளிவாக ஊர் உலகம் தெரிகிற போல நான் என்னை வச்சு செஞ்சுட்டாங்க, நெருக்கடி பண்ணுறதுக்கே நெரிசல் விடுறதுக்கே பண்ணாங்க, நானும் அவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் அப்படி பண்ணாங்க, இதனால தான் நாங்கள் அறிக்கையை விட்டு உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, யாரெல்லாம் அங்கே விட்டாரோ நம்ம பக்கமும் கொண்டு வந்து அந்த பக்கம் தாரார். இதுதான் அஞ்சாமை, போல்டு அடிக்கிறார்.